தமிழ்நாட்டு ஒரு வாழ வைக்கும் பூமி. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை. ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி, ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி, நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா? ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள், நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இனிமே நிறைய பண்ண போறாங்க. அதுக்கு எல்லாமும் நாம நன்றி சொல்லணும். இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில் பார்க்குறப்ப, ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்குறப்ப நிஜமாவே அவ்வளோ கண்கலங்கிற ஒரு சம்பவமாக இருக்கும். மலைக்காட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ண டாக்டர், பிரசவம் பார்த்த அந்த டாக்டர், இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய அரிதிலும் அரிதான ஒரு சாதனை. இந்த பெண்களை எல்லாரையும் மேடையில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. 140 கோடி இந்தியாவில் 70 கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும். அதை இந்த வெல்லும் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு எந்நேரமும் என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி. இவங்களுடைய சாதனை எல்லாம் பார்க்கல ரொம்ப எனக்கு வியப்பா இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன். இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். இவ்வளோ பெரிய வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குது, அதிசயமா இருக்குது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த முதல் பெண் மருத்துவர். அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து பெண்களுக்காக பாடுபட்டார். இப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கள்லாம். இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன நம்ம அந்த வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டணமில்லா பயணம், இலவச பயணம் இல்லை, மகளிர் உதவித்தொகை இல்லை, மகளிர் உரிமை தொகை. தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னால் இங்கே இருக்கக்கூடிய கட்டணமில்லா பயணம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்கு போகுது, அதுதான் தேர்தல் அறிக்கை திட்டமாக மாறுது. அதே மாதிரி இங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் வரைக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் செட்டரா, ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு இருக்குல்ல, இன்னும் நூற்றாண்டுகள் திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும். அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும். உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை, சொத்துரிமை, திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு. ஸோ அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் கருப்பு, சிவப்பு, நீலம் இந்த 3ம் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கி இருக்கிறாரு. 4 ஆண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற, முன்னேற்றம் இல்லாத, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் 2 கரங்களையும் பற்றி கொண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் 1000 ரூபாய் தருகிறேன். இங்கே சொன்னது போல ஒரு 1000 என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல.
அவர்களுக்காக ஒரு 1000 ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது. உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்ல உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல, உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இரு கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.